ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு கேக் பார்க்கலாமா? வாங்க. இது ரொம்ப சொதப்பலான கேக் தான். க்ரம் கோட்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி எடுத்து வச்சு நம்ம ஐசிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த சைடு திரும்பிட்டு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னோடய பையன் எழுந்து சம்பவம் பண்ணிட்டான். அவன் வந்து என்ன பண்ணான்னா டேர்ன் டேபிளில் வச்சோடனே ஒரு சுற்றிட்டான். சுற்றினவுடனே என்னாச்சு, அது கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தவொடனே டேமேஜ் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இதை போய் நம்ம கஸ்டமர் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அவனவே கட் பண்ண வச்சு அவனவே பேக் பண்ண வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சாச்சு. சரி ஓகே, நான் பாயிண்ட்டுக்கு வரேன். நம்ம ஒசூரில் பார்த்திங்கன்னா இப்போ பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கம்மிங் 12, 13, 14, 15 ஏப்ரல் 4 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த கேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு நம்ம டேபிளில் வச்சுட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே பாருங்களேன், ட்ரெஸ்ஸில் வச்சு கப் கேக்கு, ட்ரீம் கேக்கு, முட்டை மிட்டாய், ப்ரௌனி, பிளாக் கரண்ட்டு, நிறைய ஃப்ளேவரில் கேக் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து பேக் பண்ணணும், எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றதுலேருந்து எல்லாமே இந்த கிளாஸில் ஆட் ஆகிடும். இது ஹேண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுனால நீங்களே தான் எல்லாமே பண்ண போகிறீங்க. ஸோ எந்த ஒரு பொருளுமே நீங்கள் எடுத்துகிட்டு வர தேவையில்ல. மறக்காமல் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சம்மர் ஹாலிடே, ஸோ கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரிலாம் வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒசூரில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கேக் சார் ப்ரௌனிஸ் ஆர்டர் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.